கர்ணன் இருந்தானே, கடைசியில் அவன் வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அடிபட்டு கிடக்கிறான். அந்த காட்சியை நீங்க நினைச்சு பாருங்க. வாரி 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 கர்ணனுடைய வாழ்க்கையை நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மாதா, பிதா, குரு, தெய்வம். இது 4 தான் நமக்கு துணை. அம்மா, அப்பா, நம்முடைய ஆசிரியர், தெய்வம். இது 4ம் துணை. அவனுக்கு என்ன, கர்ணனுக்கு என்ன கதின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா பெற்ற உடனே ஆத்துல விட்டா. வளர்த்து ஆளாக்க வேண்டியவ பெற்ற உடனேயே ஒரு பொட்டியில வச்சு விட்டுட்டா. பெட்டி கேஸ் மாதிரி போறான். அப்பா யாரு? சூரிய பகவான். அவன் இவனை கண்டுக்கவே இல்லை. தந்தைக்கு என்னடா கடனா? சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. அவனை சான்றோனாக ஆக்க வேண்டிய தந்தை ஆக்கல. சரி, குரு பரசுராமர் இவனுக்கு குரு. அவர்கிட்ட போய் தான் படிக்க போனான். அவர் என்ன சொல்றார்? நான் சத்திரியர்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், பிராமணனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேங்கிறார். இவனுக்கு தான் யாருன்னு தெரியாதே. பிராமணனா, சத்திரியனா, வைசியனா, சூத்திரனா தெரியாது. ஏன்னா இவங்க அம்மாவும் தெரியல, அப்பாவும் தெரியல. எடுத்து ஒருத்தன் வளர்க்குறான். அவன் சொல்லிட்டான், உன்னை நீ ஆற்றுல வந்த, நான் உன்னை வளர்க்குறேன்ப்பா, அவ்வளோதானே தவிர உன்னை பெற்ற தந்தையோ தாயோ நாங்கள் அல்ல அப்படின்னு அதிரதன் சொல்லிட்டான். இப்போ என்ன பண்றான்? வாத்தியார்கிட்ட போனா அவர் சொன்னாரு, இப்போ என்னடா பண்ணலாம், நான் எப்படியாவது படிக்கணுமே, படிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கு. அந்த காலத்தில் சார், இப்போ இருக்கிற நிலைமை எப்படி நாம முன்னேறி இருக்கோங்கிறதுக்கு ஒரு அடையாளம் சொல்றேன். ஒரு வாத்தியார் என்ன பண்றார், ஒரு கிராமத்தில் இங்கேருந்து போறார், ஆற்றுல இறங்கிட்டார். அவருக்கு நீச்சல் தெரியாது. அக்கறைக்கு போகணும், பள்ளத்தில் மாட்டிட்டார். கத்துறார், எனக்கு நீச்சல் தெரியாது, யாராவது காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கத்துறார். மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் ஒரு பையன், அங்கேருந்து ஓடியாந்தான். அவர் குடுமையை பிடிச்சி அப்படி தூக்கிட்டான். அவன் தெரிஞ்சு செஞ்சானா தெரியாம செஞ்சானான்னு தெரியாது. தண்ணியில மூழ்கிறவனை முடிய பிடிச்சி தான் தூக்கணுங்க. கையை காலை பிடிக்காத நம்மளை இழுத்துருவான். எங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு சொல்லி கொடுக்குறார் பிள்ளைகளுக்கெல்லாம். எங்க பள்ளிக்கூடத்துக்கு எய்த்தாப்புல பெரிய குளம் இருக்கு, அதனால யாராவது விழுந்துட்டா எப்படி காப்பாற்றணுங்கிறத சொல்லி கொடுக்குறார். அவன் முடிய பிடிங்கப்பா, கையை காலை பிடிக்காதீங்க, நீ காப்பாற்றணும்னு நினைச்சிங்கன்னா கையை காலை பிடிக்காதீங்க, உங்களை இழுத்துருவான், நீங்க பாதுகாப்பா இருக்கணும், அப்படியே அவன் முடிய பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. ஒரு பையன் கேட்டான், அவன் மொட்டை அடிச்சிருந்தா என்ன பண்றதுன்னு. அவர் டாக்டர் கொஞ்சம் ஜாலியான ஆளு, அவன் தலைவிதின்னு விட்டுறாள். இப்போ அவரு முழுவிட்டாரு. அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ முடிய பிடிச்சி தூக்கிட்டான். தூக்குனவன் கரையில் கூட சேர்க்க வேண்டியதானே. அவன் அங்கேயே கேட்குறான், சார் வாத்தியாரையா உங்களை காப்பாத்திடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களான்னு. வாத்தியாரையா உங்களை நான் காப்பாத்திடுறேன், எனக்கு படிப்பு சொல்லி தரீங்களான்னு. இதுக்கு அவர் என்ன சொல்லணும்? சொல்லித்தரேன்டா வாடான்னா கொண்டு விட்டுருவான். அவர் அது சொல்ல, ஆற்றுக்கு நடுப்புறவே 2 பேரும் பேசிக்கிறான் பாருங்க. உன் அப்பன் படிச்சிருக்கானான்னு கேட்டான். கிடையாதுங்க. உன் தாத்தா? உன் தெருவில் எவனாவது படிச்சிருக்கானா? இல்லை. உன் ஊரில்? கிடையாதுங்க. என்னை விட்டுட்டு நான் செத்து போறேன்ட்டார். இதாங்க கதை. இதுக்கு என்ன அர்த்தம்? படிச்சவங்க குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு தான் படிப்பு வரும். அப்பம் படிக்கலையா, தாத்தா படிக்கலையா, உனக்கு வராது. சுட்டு போட்டாலும் உனக்கு வராது. இதுதான் பழைய கொள்கை. இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? ஏழை எளிய மக்கள்ல எத்தனை பேர் இது வரைக்கும் படிக்காதவன் இன்னைக்கு படிக்கிறான். நான் பணியாற்றிய பள்ளிக்கூடத்தில் இந்த சென்ற ஆண்டு அந்த 12வது வகுப்புல
அந்த மாவட்டத்திலேயே முதல் மாணவனா வந்தவன் ஒரு நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த பையன். எப்படி வந்துச்சு? வராதுன்னு சொல்லு. இப்ப அவரு பரசுராமன் என்ன கேட்கிறான்? ஐயரா இருந்தா சொல்லிக் கொடுப்பேன், பிராமணனா இருந்தா சொல்லிக் கொடுப்பேன். இவன் என்ன பண்ணான்? ஒரு 4 நாள் கழிச்சு பூநூல் போட்டுக்கிட்டு திருநீர்லாம் அப்படி போட்டுக்கிட்டு, திருநீர் போடுறதுலே நல்லா தெரியணும்னா கொஞ்சம் தண்ணியில் குழைச்சி போட்டோம்னு வைங்க, அது ஒரு 4-5 நாளைக்கு தாங்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா நம்மால் சொல்லுவான், அவரை பாடுற காலைல எழுந்துச்சி குளிச்சுட்டு கடையை திறக்கிறார், எப்படி குளிச்சுட்டு திருநீர்லாம் இட்டுக்கிட்டு வந்திருக்கிறார். இந்த பாரு டீ கடைக்காரன் கையில் பீடியை வச்சுட்டு நிற்கிறான். இவன்கிட்ட குடிக்க மனசு வருமா? அவன்கிட்ட போவானா? அப்புறம் எனக்கு தான் தெரியும், அவர் 4 நாளாக இதே இதில் இருக்கிறார், இன்னும் 2 நாள் ஆகும் அவர் குளிக்கிறதுக்கு. அதுக்கு இது தாங்குது, அதுக்கு அந்த தந்திரத்தை கற்று வச்சிருக்கிறார். இப்போ அப்படிலாம் போயிடுது. இப்போ இவன் என்ன பண்ணான்? போய் நின்னான் ஜோரா போட்டுக்கிட்டு. ஐயர்னு நினைச்சா இவன் சொல்லலை, இவன் வாயால நான் பிராமணன்னு சொல்லல, அவர் சேர்த்து கல்வியை சொல்லிக் கொடுக்கிறார். ஆனால் ஒரு நாள் இந்த வண்டு வந்து கடிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சினிமாவில் பார்த்துருக்கீங்க நீங்க. வண்டு கடிச்சது, ரத்தம் வந்தது, அது அவர் மேலே தூங்குற வாத்தியார் பையன் தலையில மடியில் தலையை வச்சு படுத்து தூங்குறாருங்க. எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் தூங்குவார். மாணவன் மேலே நம்பிக்கை இருக்கு. நம்ம இந்த காலத்தில் எந்த மாணவன் மடியிலையும் தலையை வச்சு படுக்க முடியாது. சௌரியமா போச்சுறான்னு வேலையை முடிச்சிருவான். இந்த வண்டு கடிக்குது, ரத்தம் போகுது, மேலே பட்டுட்டு அவர் முடிச்சுக்கிட்டு சொல்றார், ஒரு பிராமணனா இருந்தா இவ்வளவு கடுமையான ஒரு துன்பத்தை தாங்கிக்க மாட்டான். நீ சத்திரியன், எப்ப நீ இதை தாங்கிட்டியோ அப்ப நீ சத்திரியன். ஆகவே இதுவரை நான் சொல்லிக் கொடுத்தது எதுவும் உனக்கு பலிக்காது, போ. வாத்தியார் அம்மா ஆத்துல விட்டா, அப்பன் கவனிக்கவே இல்லை. வாத்தியார் சொல்லி கொடுத்தது பயன்படாது போட்டார். தெய்வம் தான் மிச்சம். தெய்வமாவது காப்பாற்றணும் இல்லையா? யாரு? கிருஷ்ண பரமாத்மா தான் தெய்வம். அவர் என்ன பண்றார்? கடைசி நேரம் அடிபட்டு கிடக்கிறான், உடம்பு பூரா அம்பு. வில்லிபுத்தூர் ஆழ்வார் சொல்றார், அப்பா மாதிரி இருந்தாங்க. அப்பா யாரு? சூரியன். சூரிய கதிர்கள் எப்படி இப்படி போகுமோ அது மாதிரி அம்புகள் இருக்கு, அதுல ரத்தம் பாஞ்சு ஓடுது. அப்படி கிடக்கான், எழுந்திருக்க முடியல. இப்ப அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ண பரமாத்மா கிட்ட, கிருஷ்ணா இவ்வளவு அம்பு போட்டிருக்கேன் சாவ மாட்டேங்கிறானே, இவ்வளவு அம்பு போட்டிருக்கேன் சாவலியடாமே அப்படின்னா. கண்ணன் சொன்னான், அவன் சாவ மாட்டான்டான். அவன் சாவ மாட்டான். ஏனென்றால் அவன் செய்த தர்மங்கள் அவனை காப்பாற்றி கொண்டிருக்கு. தர்மம் தலை காக்கும்ங்கிறது இதுதான். அவ்வளவு தர்மம் பண்ணிருக்கான்டா அவன். அப்ப என்னதான் பண்றது? அவனை சாகடிக்க ஒன்னால முடியாது. நான் பார்க்கிறேன், காப்பாற்ற வேண்டிய கடவுள் இப்ப என்ன பண்றார்? அவனை உயிரை போக்குறதுக்கு வர்றார். அவன் கதையை பார்த்தீங்களா? அம்மா, அப்பா, ஆசிரியர், இப்ப தெய்வம். எதுக்கு வருது? உயிரை எடுக்கிறதுக்கு. போகாத உயிரை எப்படி அவன் தர்மம் இருந்து காப்பாற்றுது. இப்ப வந்து நிக்கிறான் கண்ண பரமாத்மா. சார் நம்ம எல்லாம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்கல்ல, நம்ம பொய் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கடவுள் பொய் சொல்லலாமா? சொல்லலாம். அது சொல்லியிருக்காரு. கண்ண பரமாத்மா என்ன பண்றார்? போய் சொல்றார். இவர் கிழ அந்தணன் வேடத்தில் போறார். போய் இருந்துகிட்டு கர்ணங்கிட்ட சொல்றார், மேருவினிடை தவம் பூண்டேன், ஈண்டிய வறுமை பெருந்துயர் உழந்தேன்கிறார். மேருமலையில் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்பதான் தேர்ல இருந்து இறங்கி வர்றான். சொல்றான், மேருமலையில் தவம் பண்ணேன், ரொம்ப வறுமை கஷ்டமா இருக்கு,
இயைந்தது ஒன்று இக்கணத்து அருள்வாய். உன்னால முடிஞ்சது ஏதாச்சும் இருந்தா கொடுப்பான். கர்ணன் சொன்னான், ஆவியோ நிலையில் கலங்கி, என் உயிர் கலங்கி போயிருக்குடா. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ. இந்த உயிர் உடம்புக்கு உள்ள இருக்கா வெளியில இருக்கான்னு தெரியலப்பா. உள்ள இருந்தா வாங்கியிருக்கிற அடிக்கு நேரம் போயிருக்கணும். இந்த உயிர் போகலையே. யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன். இப்போ நீ கேட்கிறியே, பாவியேன் வேண்டும் பொருள் எல்லாம் நயக்கும் பக்குவம் தன்னில் வந்திலையால். யார் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ அப்போ வரலடா பாவி நான். இதில் ஒரு அருமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாரு, கோபிநாத் என்கிட்ட ஒரு 1000 ரூபா கொடுங்கிறார். ஒரு 1000 ரூபா பணம் இருந்தால் கொடுங்க சார். கேட்க மாட்டார், கேட்குறார். இப்போ நான் என்னங்க சொல்லணும்? எனக்கு கொடுக்க மனசு இல்லை, கொடுக்கறது இல்லை, இல்லைன்னு சொல்லவும் முடியாது. ரொம்ப வேண்டியவர், என்ன பண்ணுறதுன்னு. அட பாவி, ஒரு அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது? யாரு பாவி? அவரு அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது. இப்போதான் ஒருத்தர் வாங்கிட்டு போறார். அரை மணி நேரத்துக்கு முந்தி வந்தாலும் இதை தான் சொல்லுவார். இதே செய்தி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், அவ்வளோதான். இப்போ அரை மணி நேரம் முந்தி வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றார்? பாவின்னு என்ன சொல்றார்? கர்ணன் என்ன சொல்றான் தெரியுமா? பாவியேன்னா, பாவி பயலாகிய நான் யாருக்கும் எது கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருந்தேனடா. அப்ப நீ வரலையே, உனக்கு உதவி செய்கிற புண்ணியம் எனக்கு கிடைக்கலையே, நான் பாவின்னா. உயிர் போற நேரத்திலையும் அவன் நிலை தவறாது பேசுகிறான். இப்ப உனக்கு என்ன வேணும்? ஏதாவது என்கிட்ட இருக்கிறத கேளுன்னா. கர்ணன் சொன்னான், கர்ண பரமாத்மா சொன்னார், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக. நீ இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்க பார் புண்ணியம், அது எல்லாத்தையும் கொடுன்னார். இப்ப என்ன ஆகணும்? மனம் ஆத்திரம் அடையணுமா இல்லையா? ஏண்டா பாவி பயலே, கொடுத்து தாண்டா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். இங்கேயும் வாங்கிறதுக்கு வந்துட்டியான்னு ஏதோ ஒரு காலால முடியலனாலும் இன்னொரு காலால உதைப்பான். ஆனா கர்ணன் என்ன பண்ணா? சந்தோஷப்பட்டானா. நல்ல வேலை இருக்கிறத கேட்டேன், என்கிட்ட புண்ணியம் இருக்கு, இதோ தர்றேன் அப்படின்னு கொடுக்குறான். எப்படின்னா, ஒன்றியபடி இவன் கேட்டான், நின் புண்ணியம் அனைத்தும் உதவுக என்றாலும் அவன் என்ன பண்ணான்? இந்தப்பா என் புண்ணியம் எல்லாம் கொடுக்குறேன், அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னான். உனக்கு கேட்க தெரியலடா கண்ணா, நான் புண்ணியத்தை கொடுத்தா அதுல ஒரு புண்ணியம் வரும்ல. புண்ணியத்தை கொடுத்தா அது ஒரு புண்ணியம் வந்தோம், அது இருந்து என்ன காப்பாத்துமா இல்லையா? அது தெரியாம நீ கேட்கிற. நான் சரியான வார்த்தை சொல்றேன் பார், யான் செய் புண்ணியம் அனைத்தும் உதவினேன். செய் புண்ணியம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வினைத்தொகை போனாங்க. இந்த இலக்கணம் தமிழ் வாத்தியார் வந்தானா இந்த மாதிரி தான் இலக்கணம் சொல்லுவான்னு வருத்தப்படாதீங்க. தமிழ் வாத்தியார்களுக்கு அந்த பழக்கமும் உண்டு. ஒரு பையனும் தமிழ் வாத்தியாரும் 2 பேரும் போகிறாங்க. தரையோட தரையாக இருந்தது கிணறு. வாத்தியார் தெரியாமல் காலை வச்சுட்டார், உள்ளே வந்துட்டார். அது ராமநாதபுரத்தில் ஆழமான கிணறு. இப்போ உள்ளே போயிட்டுருக்கார். பையன் சத்தம் போட்டான், வாத்தியார் கிணத்துல விழுந்துட்டார், தமிழையா கிணத்துல விழுந்துட்டார், ஒடியாகோன்னா. அவர் உள்ளே போகிறவர் போக வேண்டியதானே. போகிறவர் அங்கேருந்தே சொல்கிறாரு, விழுந்துட்டார்னு சொல்லாத, விழுந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லு. விழுந்துட்டார்னா அது இறந்த காலம்டா, நிகழ்காலத்தில் சொல்லு. எழுந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லுன்ட்டு சாவும் போது இலக்கணம் படித்து சாவலைகிறார். அவன் என்ன பண்ணா? செய் புண்ணியம்னா. செய் புண்ணியம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஊறுகாய்ங்கிறோம்ல, நேற்று ஊறிய காய், இப்போது ஊறுகிற காய், நாளைக்கும் ஊறப்போகிற காய். சுடுகாடு, நேற்று சுட்ட காடு, இன்னைக்கு சுடுற காடு. 3 காலத்துக்கும் பொதுவாக வரக்கூடியது தான் வினைத்தொகை. அவன் சொன்னான், நீ கேட்ட புண்ணியத்தை கொடுக்குறேன்,
கொடுக்குற புண்ணியத்தினால இன்னொரு புண்ணியம் வருமாறு அதையும் சேர்த்து தரேன்டா வாங்கிக்கடான்னு. இதுதான் அவனுடைய நேர்கொண்ட பார்வை. வாழ்க்கையில இழந்ததை பற்றி நினைக்கவில்லை, கொடுத்தான். இப்போ அவன் என்ன ஆனான் தெரியுமா? என்ன ஆனா, கொடுன்னா கொடுத்தான். சும்மா கொடுத்தா பார்த்தாது, தாரை வார்த்து கொடுக்கணும்டா. நீர் போட்டு நீர் ஊற்றி கொடுக்கணும். கொடுன்னா எங்கே இருக்கு? நீர் இல்லையே. போர்க்களத்தில் ஏதுடா தண்ணி? பார்த்தான், அவன் மார்பில் பாய்ந்திருந்த ஒரு அம்பை பிடுங்கினான். ரத்தம் கொட்டுச்சு. அதால இந்த எடுத்துக்கிட்ட புண்ணியம் அனைத்தும் உதவினேன், கொள்கை நீ. வாங்க வந்த கிருஷ்ண பரமாத்மா இந்த ரத்தம் அவன் கையில் பட்ட உடனே அவனுக்கு புத்தி மாறிட்டு. மனிதன் ஆண்டவனையே மாற்றி விடுவான்ங்கிறதுக்கு இது ஒரு இடம். இவன் ரத்தத்தை கையில் வாங்கின உடனே அவன் மனசு மாறிச்சு. அவன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். சார், மேருவினடை தவம் பூண்டேன், இந்திய வறுமையில் வாடுறேன், ஏதாவது கொடுன்னு கேட்டுட்டு வந்தவன் உனக்கு என்ன வேணும்னு கேட்கலாமா? இப்போ நம்ம வீட்டுக்கு பிச்சைக்காரர் வராரு, பிச்சைக்காரர் வராரு, அவருக்கு நம்ம கொடுக்குறோம். எங்கள் வீட்டு அம்மா இருக்கிற பழசெல்லாம் எடுத்து கொடுக்கும். ஒரு 4 நாளைக்கு முந்தி உள்ளது, 5 நாளைக்கு முந்தி உள்ளது. இன்றைக்கி கொண்டு போட போகுது. அவன் கேட்குறான், ஏம்மா அந்த முந்தி அன்றைக்கெல்லாம் போட்டி அதே மாதிரி பழையது தானே? ஆமாம், அது நீ அங்கேயே வச்சுக்க, உங்கள் ஐயாவுக்கு போடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு வார்த்தை கேட்குறான், நான் போகிற இடத்துல இட்லி தோசை கிடைச்சா கொண்டாந்து தரவான்னு கேட்டான். ஒரு மனுஷனுக்கு அவமானம்ங்கிறது, ஒரு ஆண் மகனுக்கு என்னடா அவமானம்னா, ராவணனுக்கு அவமானம் எப்போ வந்தது தெரியுமா? எப்பவும் இல்லை, கடைசியில் இந்திரஜித்து சொன்னான், ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை ஆசைதான சீதைபால் விடுதியாயின் அன்னவர் சீற்றம் தீர்வர் போதலும் புரிவர் காதலால் உரைத்தேன். ஒரு மனிதனுக்கு அவமானம் என்னுடைய மகன் எனக்கு அறிவுரை சொல்வதுதான். ராவணனுக்கு அவன் மகன் அறிவுரை சொன்னான். அதற்கு பிறகும் அவனால தாங்க முடியவில்லை. இப்ப என்ன பண்றான்? அவன் கேட்கிறான், என்னடான்னா, இந்த இதை எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தேன் வாங்கிக்கோன்னா. வாங்கிக்கிட்டு கண்ணன் சொன்னான், உனக்கு என்ன வேணும் சார்? அந்த நேர்கொண்ட பார்வைனா எந்த நேரத்திலும் மாறாத பார்வை. திருவள்ளுவர் ஒன்று சொல்றார், அறிவுனா என்ன? மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவுன்னார். ஒரு சமயத்தில் மலர்ச்சி, ஒரு சமயத்தில் கூம்பல் இல்லாம இருக்கிறது தாண்டா அறிவு. சந்தோஷம், பணம் வந்தா குஷி, இல்லைன்னா அழுக, அது கிடையாது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும். பாரதியார் மாதிரி நேர்கொண்ட பார்வைக்கு ஒரு அடையாளம்னா அது பாரதி தான். அவனுக்கு எப்பவுமே கவலை இல்லை. சிங்கத்துக்கிட்ட போறான், சிங்கத்துக்கிட்ட பேசுறான் சார். அவன் திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் போய் சிங்கத்தை போய் தடை கொடுக்குறான். எவனா செய்வானா? அவன் செய்கிறான். அவன் நல்ல கவிஞன், கவிதை உள்ளத்திலே வாழ்வான். அவன் சொன்னான், நீ காட்டுக்கு ராஜா, நான் பாட்டுக்கு ராஜான்னு தடவுறான். அவன் மனைவி செல்லம்மா பாரதி அங்கே நின்றுக்கிட்டு இருந்தவங்க அப்படியே சாமியை கும்பிட்றாங்களாம். அந்த சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடுன்னாங்க. இவனுக்கு வராது, சிங்கத்துக்காவது நல்ல புத்தியை கொடு. இப்போ அவன் வாங்கிட்டு என்ன கேட்டான்? உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் கிருஷ்ண பரமாத்மா. அப்போ அவன் என்ன கேட்கணும்? தனக்கு உள்ளது ஏதாவது கேட்கலாம். அவன் கேட்டான், இன்னும் உற்பவம் உண்டு ஆயினும் இல்லை என்று இறப்போர்க்கு இல்லை என்று உரையா இதயம் நீ அளித்தருள். எனக்கு ஒன்னே ஒன்று கொடுப்பா, அடுத்த பிறவி இருக்கக்கூடாது. ஒரு கால் இருந்தால் அந்த பிறவியிலேயும் என்னிடம் இல்லை என்று யாராவது கேட்டால் நான் இல்லை என்று சொல்லக்கூடாது. அப்படி கொடுக்கிற மனசை கொடு. பணம் கேட்கலவன், அப்படி கொடுக்கிற மனசை கொடு அப்படின்னா. கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த பார், தெரிஞ்சு போச்சு உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ரைட், ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெரிதி முடிவில் என்றார். நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். இறைவனிடத்திலே சென்று நல்லதை கேட்டால் இறைவன் 1க்கு 3ஆக கொடுப்பான். கெட்டது கேட்டால் உள்ளதையும் பிடிங்கிட்டு போயிடுவான்.
இவன் என்ன கேட்டான்? மனம் கொடுன்னு கேட்டான். அவன் சொன்னா மனசும் கொடுத்தேன், கொடுக்கறதுக்கு பணமும் கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில வீடு பேர் அடையலாம் அதையும் தருகிறேன்னு சொல்லிட்டு அவன் போனான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கர்ணன் கண்ண பரமாத்மா ரெண்டு பேரையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்ல யார் வெற்றி பெற்றார்? கர்ணன் தான் வெற்றி பெற்றான். கர்ணன் தான் வெற்றி பெற்றான். கண்ண பரமாத்மா என்ன நினைச்சிட்டு போனாரோ அது நடக்கல. அது நடக்கலைன்னா அதை விட மேல நடந்தது. ஆகையினாலே நேர்கொண்ட பார்வை என்பது வேறு ஒன்றுமில்லை, நம்முடைய நிலை தவறாத பார்வை. ஒரு பெண் நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச்செருக்கு, இவைகளெல்லாம் நிறைந்திருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம். ஆகையினாலே நம்முடைய பெண்களுக்கு மட்டும் சொன்னது அல்ல இது. இந்த நேர்கொண்ட பார்வை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் தான். பார்வையிலே ஒரு நேர்மை இருக்க வேண்டும். அந்த நேர்மையினாலே நல்ல பார்வையை பெற்றவர்களாக நாம் விளங்கினோமானால் நம்முடைய வாழ்க்கையில் செம்மை. கர்ணன் நல்லா இல்லை, அடிபட்டு செத்து போறான். ஆனா பாருங்க, கர்ணனுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, கண்ணகி துன்பப்பட்டா என்ன ஆச்சு? இன்னைக்கு கண்ணகியை தான் நாம பேசுறோம். கர்ணன் கடைசியில கிடந்து சாவுறான், பரமாத்மா வந்து உயிரை எடுக்கிறார், சரி. ஆனால் மகாபாரதத்தில் 4 பேர் கெட்டவர்கள், துஷ்ட சதுஷ்டர்கள். 4 பேர் கெட்டவர்கள். யார் யாருன்னா துரியோதனன், சகுனி, துச்சாதனன், கர்ணன். இந்த கர்ணனை 4 பேர்ல ஒருத்தனா சொல்றான். ஆனால் அந்த கர்ணனை உலகமே இன்று பாராட்டுகிறது. என்ன காரணம் என்றால் அவனுடைய அந்த பார்வை. சமுதாயத்தில் எல்லாரும் எனக்கு உதவல, யாருமே எனக்கு உதவல, அம்மா உதவல, அப்பா உதவல, தெய்வம் உதவல, குருநாதர் உதவல, யாரும் உதவல, பரவாயில்லை நானாகவே வர்றேன் பார் அப்படின்னு கொடையின் மூலமாக அவன் சிறந்த மனிதனாக வந்து நின்றான். அவனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம் என்பதை சொல்லி நான் வந்து இவ்வளவு நேரம் பேச மாட்டேன். ஆனால் இந்த சீட்டு கொடுத்தவர் மட்டும் ஒன்று சொல்லிட்டார். நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சில பேர் சோடா கொண்டு வைக்கிற மாதிரி வருவாங்க. சோடா வைக்க வரல, வச்சுவிட்டு நைஸாக சொல்லுவார், இதோட முடிச்சுக்கிறது தான் மரியாதை. இப்போ அவரு கொண்டாந்து சீட்டு கொடுத்தது, இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுங்க, அதான் சார் கொடுத்தீங்க, ரைட். ஏன்னா நான் இப்போ கேட்டால் அவர் ஆமான்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை. இவ்வளோ நேரம் பேசியாச்சு, வேறு என்ன பண்ணுறது? நான் நேர்கொண்ட பார்வைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் திருக்குறள் வகுப்பு நடத்தினதை ரொம்ப பேருக்கு தெரியும், எல்லாரும் யூடியூப்பில் பார்த்துட்டீங்க. அதை சொல்லணுங்கிறார் அவர். நான் என்ன பண்ணுறது? சொல்லவா சார்? ஒரு அனுமதி கேட்டுக்கிட்டோம்னா சொன்னதே சொன்னாங்கிற கெட்ட பேர் வராது. அதுக்காக தான் என்ன திருக்குறள் வகுப்பு நடத்த சொல்லி ஒரு 2 பேர் எங்கள் தெருவில் உள்ளவன் வற்புறுத்தினான். அவன் 2 பேரும் நல்ல உணவன் வருவான், யாரையாவது இழுத்துட்டு போய் எதையாவது மாட்டி விட்டுட்டு அவன் போயிடுவான். இது எனக்கு தெரியும். அவன் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு அவன் 2 பேரும் வந்தான். ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீ வர்ற வரைக்கும் நல்லா தான் இருக்கேன், நீ வந்த பிறகு என்ன ஆகுங்கிறது தான் தெரியல. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் திருக்குறள் வகுப்பு நடத்துங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில். இன்னும் அவன் என்கிட்ட சொல்லவும் இல்லை, இப்போ தான் சொல்கிறான். அவன் எல்லாம் சொல்கிறான். நம்ம பக்கத்தில் இருக்கிற பழனியாண்டவர் கோயிலில் காலையில் 10லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் நடத்தணும். சரி, அந்த ஈவோ கிட்டையெல்லாம் பர்மிஷன் வாங்கியாச்சு அப்படின்னு. சரிப்பா நடத்துகிறேன் அப்படின்னு. எத்தனை பேர் வருவீங்க? நாங்கள் 49 பேர் அதில் சேர்ந்துருக்கோம் சார். லிஸ்ட்டு கொடுக்குறான். நான் ஒரு 40 பக்கம் நோட்டில் எல்லாத்தையும் எழுதி 49 பேரையும் போட்டு இவனுக்கு ஒவ்வொரு வாரமும் அட்டெண்டன்ஸ் போடுறது, வாத்தியாராக இருந்தவன்ல அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கெல்லாம் கற்றுக்கிட்டு வாரம் போனேன். சரியாக 49 பேர் இருந்தாங்க. நான் சொன்னேன், இன்னைக்கு வந்தது பெருசு இல்லை, தவறாமல் ஒவ்வொரு வாரமும் வரணும். நான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு வரேன்.
இங்கே திருக்குறள் நடத்தணுங்கிறதுக்காக வர்றேன், நீங்களும் அதுமாரி வாங்க வர்றேன். அப்புறம் பார்த்தா யாராவது வரலன்னா எனக்கு கோபம் வந்துடும். அத்தனை பேர் வருவீங்களா? வர்றோம் சார், உங்களை நாங்கள் தானே அழைச்சிட்டு வந்துருக்கோம், நீங்கள் எங்களுக்கு கண்டிஷன்லாம் போகிறீங்க. 49 பேர் வந்துட்டா, எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டேன். கடவுள் வாழ்த்து அதிகாரம் நடத்தியாச்சு. அடுத்தது வான் சிறப்பு அதிகாரம் அடுத்த வாரம் நடத்துகிறேன், வாங்க. மறு வாரம் போனால் சார் 13 பேர் தான் உட்காந்துருக்காங்க. ஒரு 36 பேர் நல்ல. நான் 13 பேர்கிட்ட கேட்டேன், எங்கேயா அந்த 36 பேர் என்ன? அவங்க எங்கேயோ போயிருக்காங்க, நீங்கள் நடத்துங்க சார். நான் போன வாரம் என்ன சொன்னீங்க சார், வராமல் இருக்கக்கூடாது, அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் சரிதான். அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை போயிட்டாங்க. இப்போ எனக்கு கோபம் வந்துட்டு, முக்கியமான வேலையாக போயிருக்கான்னா திருக்குறளை முக்கியம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அப்போ இந்த 13 பேர் ஏன் வந்திருக்காங்கன்னா வேறு வேலை இல்லாததுனால. என்ன எப்படி வச்சுருக்காங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு தலைவன் மாதிரி வச்சுருக்கான். நான் பார்த்தேன், இந்த பாரு, நான் எங்கேயும் கூப்பிட்டாங்கனாலும் போகாமல் நான் இங்கே வர்றேன், இதுக்கு வரணுமேன்னு. நீங்கள் வேலை இருக்குன்னு போனீங்கன்னா அப்புறம் நானும் போயிடுறேன், நான் எங்கேயாவது போகிறேன். உங்களுக்கு ஆர்வம் இல்லை இங்கே போது, நான் மட்டும் ஏன்டா வரணும், வேண்டாம் போ அப்படி இப்படின்னேன். அவங்க ஒன்றும் சொல்லலை. வான் சிறப்பு நீங்கள் வந்துட்டீங்க, நடத்துகிறேன்னு நடத்திட்டேன், நடத்தி முடிச்சாச்சு. எல்லோரும் கலைய போகிறாங்க. செவுத்தி கண்ணன்னு எங்கள் தெருவில் ஒரு பெரிய வசதியான ஆள், நல்ல மனுஷன். அவர் சொன்னார், தம்பி என்னார், ஏன்ன நாங்கள்லாம் திருக்குறளில் போய் படிக்க போகிறோமா புத்தகத்தை எடுத்து, நீங்கள் சொல்கிறீங்க 4 வார்த்தை நல்ல வார்த்தை காதில் உழுவுது, இது நல்லது கிடைக்குதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன், வரலைங்கிறீங்க. இவனும் வரலைங்கிறதுக்காக நீங்கள் நிறுத்துறீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? கூட்டம் வேணாம் தானே? அடுத்த வாரம் நான் சேர்க்குறேன், நீங்கள் வந்துடுங்க. கூட்டத்தை சேர்க்கறது என் வேலைன்ட்டு. என்னென்ன செய்வீங்க என்ன அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க, உடனே போயிடாதீங்க. சரி. அடுத்த வாரம் போகும்போது இந்த கோயில் பக்கம் போகிறேன். சனிக்கிழமை அன்றைக்கி ஒரு போர்டு வச்சுருக்காரு சார், செவுத்திக்கண்ண என்ன வச்சுருக்கிறார், என்ன எழுதியிருக்காரு அதில், நாளை ஞாயிற்றுக்கிழமை காலை 10 to 12 வரை இந்த திருக்கோயிலில் திருக்குறள் வகுப்பு நடைபெறும். நடத்துபவர் புலவர் சண்முக வடிவேல். அனைவரும் வருக. அதோட கோடு போட்டார், அது முடிஞ்சு போச்சு. கீழே குறிப்பு, விநியோகம் சர்க்கரை பொங்கல் புளியோதரை. நான் பார்த்தேன், இதான் கூட்டம் சேர்க்குறேன்னு சொன்னார் போல இருக்கு. சரி போனால் போய் எப்படியா வந்தால் சார் தான் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். மறுநாள் காலையில் 10 மணிக்கு அந்த கோயிலுக்குள்ளே போகலான்னு போகிறேன் சார். அங்கே நுழைஞ்சி இங்கே வரணும் மேடைக்கு, அங்கேருந்து நுழைய முடியல சார், கூட்டம். அது 100 பேர் உட்காரலாம் அந்த மண்டபத்தில், ஒரு 200 பேர் இடித்து உட்காந்துருக்கான். ஒருத்தன் தொடையில் ஒருத்தன் தொடையை ஏற்றி வச்சு உட்காந்துருக்கான். எனக்கு உள்ளே நுழையவே இடம் இல்லை. அங்கே இருந்தவன்கிட்ட சொன்னேன், கொஞ்சம் இடம் கொடுங்கப்பா உள்ளே போகிறேன் அப்படின்னு. அதுக்கு அங்கே உட்கார்ந்த ஆள் சொன்னார், யோ இங்கேயே உட்காரியா, இங்கேயே உட்காரியான்னு. ஏயா இங்கே உட்கார், இங்கேயும் வரும் உட்காரு. என்னையா வரும்? இந்த பாரு 2 அண்டாவில் வச்சுருக்காரு, எங்கே போய்டும்? லேட்டாக வருவீங்க, முந்தி போய் திங்கணுமா, உட்காரு. ஆஹா, நம்மளை சோறு திங்க ஆளுன்னு வந்து முடிவு பண்ணிவிட்டான் அவன் அப்படின்ட்டு நான் இப்படியே என்ன பண்ணேன், ஐயா நான் தான் திருக்குறள் நடத்தணும் அப்படின்னேன். அதுக்கு அவன் சொன்னான் அந்த ஆள், இதே மாதிரி சொல்லிட்டு தான் 7-8 பேர் உள்ளே போயிட்டாங்க. இனிமேல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அது சொன்னாலும் விட மாட்டேங்கிறான். இப்படி கையை கட்டினேன், விவேகானந்தர் மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு. செவுத்திக்கண்ணன் என்ன இங்கே இருக்கார், தம்பி கூட்டம் இல்லை, நீங்கள் வந்துட்டுல வகுப்பு ஆரம்பிக்க வேண்டியதானே, அங்கே நிற்கிறீங்க. நான் நிற்கல, என்ன உள்ளே விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னார். தம்பி ஐயாவுக்கு இடம் கொடுங்கடா, ஐயா தானே திருக்குறள் நடத்தணும் அப்படின்னாங்க. அப்படியா? அங்கே உட்காந்து சொல்கிறேன், நீங்கள் தான் நடத்தணுமா சார்? ஐயோ நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் போங்க புள்ள அப்படின்னா. நான் வந்துக்கிட்டு தலையிலெல்லாம் காலை வச்சு வர்றேன்.
இடையில ஒருத்தர் கேட்குறான், ஐயா நீங்கள் தான் திருக்குறள் நடத்த போகிறீங்களான்னா. ஆமாம், கொஞ்சம் விறுவிறுன்னு நடத்துங்க. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், திருக்குறளை விறுவிறுன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறான் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு நடத்துறையான்னு சந்தோஷமாக போனேன். உட்காந்தேன், ஒரு 3 திருக்குறள் நடத்தினேன். எதுக்க ஒரு ஆள் உட்கார்ந்தார். ஐயா ஒரு சந்தேகம் இல்லைன்னார். பாடம் நடத்துகிறவங்களுக்கு எதுக்க உட்காந்துருக்கவங்க சந்தேகம் கேட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கவனிச்சிருக்காரு, அதனால தானே சந்தேகம் கேட்குறாருன்னு நினைப்போம். சந்தேகம்னார். சொல்லுங்க ஐயா என்ன சந்தேகம்? இல்லை இன்னும் எத்தனை திருக்குறள் இருக்குன்னார். எதில்? புஸ்தகத்தில் என்ன எவ்வளோ இருக்குன்னு கேட்குறியா? அதில் எவ்வளோ இருந்தால் நமக்கு என்ன சார்? நீங்கள் இன்றைக்கி இன்னும் எவ்வளோ நடத்துவீங்க? அதான் 3 நடத்திருக்கேன் ஐயா, இன்னும் 7 இருக்குன்னு. 7ஆ? பக்கத்தில் உள்ளவன்ட்ட சொல்கிறான், இன்னும் 7 நடத்துவாராண்டா. 3க்கே அரை மணி நேரம் பண்ணியிருக்கிறார். இன்னும் 7ன்னா 1.5 மணி நேரம் ஆகும். நான் பார்த்தேன், யோ என்னய்யா 7ஆ 3ஆன்னு கேட்டுருக்க? திருக்குறள்னா உனக்கு என்ன கிள்ளிக்கிற மாதிரி ஆகிட்ட? திருக்குறள்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு. கிரெம்ளின் மாளிகையில் ஐயா டங்ஸ்டன் உலோகத்தில் ஒரு அறை கட்டி அதுக்குள்ளரை கொண்டு போய் திருக்குறளுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை வச்சு காப்பாற்றுறான்டா. உலகமே அழிஞ்சாலும் அது மட்டும் இருக்கிற மாதிரி எவ்வளவு கவலை இல்லாமல் வச்சு உலகத்தில் காப்பாற்றுறான். அந்த திருக்குறளை போய் நீ இப்படி இழிவாக பேசுறியே அப்படின்னு. டக்குன்னு அவன் பார்த்தான், என்ன சார் கோபமாக பேசுகிறீங்க? என்ன கோபமாக பேசுகிறீங்க? உங்களை திருக்குறள் நடத்த வேண்டாம்னு சொன்னேன். ஏதோ நீங்கள் தான் திருக்குறளையே காப்பாற்றுறதுக்கு அவதாரம் எடுத்தது மாதிரியும் நாங்கள்லாம் திருக்குறளுக்கு எதிரி மாதிரி பேசுகிறீங்க. உங்களை நடத்த வேண்டாம்னு சொல்ல சார். 10 என்ன 20 வேணாலும் நடத்துங்க, ஆனால் ஒன்று வச்சுங்க, ஆறி போனால் நல்லா இருக்காது. எனக்கு அப்பவும் உரைக்கல சார். நீ எதை சொல்கிற? திருக்குறளையான்னு ஆடையா சார்? அது 2000 வருஷமாக ஆறாதது இன்னமே ஆறிட போகுது, அது ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த சக்கரை பொங்கல் மட்டும் சார் ஆறி போனால் நல்லா இருக்கு. நான் சொன்னேன், உனக்கு திருக்குறளை விட சக்கரை அவன் சொன்னான், திருக்குறளையும் சக்கரை பொங்கலையும் ஒன்றோட ஒன்று பொருத்தி பார்க்காதீங்க சார், கம்பேர் பண்ணாதீங்க சார். திருக்குறள் வேறு, சக்கரை பொங்கல். திருக்குறள் இருக்கே சார், எத்தனை வருஷம் நீங்கள்? 2000 வருஷம். ஒரு எழுத்து மாறி இருக்கா சார்? அகர முதல அப்படியே இருக்கு. ஆனால் சக்கரை பொங்கல் அப்படி இல்லை சார். இப்போ உள்ள டேஸ்ட்டு 1 மணி நேரம் கழிச்சு இருக்காது. அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, முதல்ல அதை சாப்பிட்டுடுவோம், அப்புறம் நீங்கள் நடத்துக்கண்டாம். நீங்கள் நடத்துங்க, அவர் போயிடுவார் சாப்பிட்டு, நீங்கள் நடத்துங்க. நான் சொன்னேன், அண்ணே கொடுத்துருங்க அண்ணே, இதுக்கு மேலே தாங்காது, கொடுங்கன்னு. அப்படியே கொடுத்துட்டாங்க. 3 குறள் தான் நடந்திருக்கு, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, எல்லாம் சாப்பிட்டான். நான் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சொன்னேன், ஐயா நான் நடத்துறது ரொம்ப விரிவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு யோசனை சொல்லுங்கள், இதை எப்படி நடத்தலாம்னு. குறள் அதுக்கு பொருள் அவ்வளோ மட்டும் நீ சொன்னால் போருமா? சொல்லுங்கள், எப்படி வேணால் சுருக்கமாக நடத்தணும்னாலும் நடத்தலாம், நீங்கள் யோசனை சொல்லிட்டு போங்க என்ன. ஒருத்தர் சாப்பிட்டுட்டு கையெல்லாம் கழுவிட்டு யோசனை கேட்டீங்களே என்ன. ஆமாம் சொல்லு என்ன. சக்கரை பொங்க புளியோதரையெல்லாம் இருக்கிற போது கொஞ்சம் சுண்டல் சேர்த்தா நல்லா இருக்கும். அவரோட யோசனை அன்னைக்கு நிறுத்தினது தான் திருக்குறள் வகுப்பு. ஆகையினால திருக்குறள் வகுப்பை சொல்லிட்டேன் ஐயா, அதனால் குறையில்லை. எவ்வாறு எல்லாருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி விடுகிறேன்.